தீபம் தான் கண்ணனுடைய வேலை. கண்ணனுடைய வேலை. அதனால இப்ப அந்த உயிராகப்பட்டது எவ்வளவு இடத்துல இருக்குது. அதாவது அவனை மடிப்பதற்கு நான் அவனுக்கு மின்பகல்ல எனக்கு மின்பகல்ல. அதாவது அவனுடைய தோஷம் கழியணும். அதாவது தோஷம் கழியணும். அவனுடைய நாகதோஷமாகப்பட்டது கழிய வேண்டும் என்று சொல்லித்தான் நான் இந்த கபட நாடகம் ஆடினேன். அது இல்லாம அம்மா தாயே அம்மா தாயே சத்யாவதி, அதாவது இந்த சத்யாவதியாகப்பட்டவ உலகத்திலேயே பத்தினியா அப்படி என்று யாரு யமதர்மனுடைய மனைவியாகப்பட்ட சுபாலா தேவி உலகத்தில என்னை விட பத்தினி உலகத்திலும் இல்ல இந்த விண்ணுலகத்திலும் இல்ல அப்படி என்று தலை கொண்டு ஆடிக்கொண்டிருந்தா. ஆமா, யாரு யமதர்மனுடைய மனைவியாகப்பட்ட சுபாலா தேவி. அந்த அவளுடைய கர்வத்தை அடக்க வேண்டும் என்று சொல்லிதான் சத்யாவதியாக பிறக்க வைத்து இவளுக்கு இந்த மாதிரி காரியத்தை நான் செய்தேன். அதாவது இப்ப மும்மூர்த்தி தேவர்கள் 3 பேர் ஒரு மனதாக நிக்கிறோம். நம்ம 3 பேர் ஒரு மனதாக நின்று அது மாடு மனித பண்ணணும் அல்லவா, அவனுக்கு நம்ம உயிர் கொடுத்து பிறகு பேசுவோம். சமதர்மா அந்த உயிர் எங்க வச்சிருக்கிற? உயிர் கொடுத்தாரு. பாம்பு பாம்பு ஐயா ஐயோ ஐயோ ஐயா மாயவா நீ உயிர் சொன்னே பாம்பு பண்ணாயா நானே சாப்பாடு கொடுத்துருப்பாங்க. முத்துராஜன் பாரு சாகும் பொழுது கூட உயிர் கொடுத்து கூட செல்போனோடய திரிக்கிறோம். முத்துராஜா, அதாவது நாங்கள் செய்த கவட நாடகம் உயிர் பிறந்தாச்சு. இவளுக்கு பேர் வைக்கணும்ல, உயிர் கொடுத்துட்டீங்களா? நான் போயிட்டு வரேன். எங்க போற? யாருப்பா உன்னுடைய மனைவியப்பா? பைத்தியமா? நானே காலகத்துல உயிர் விட்டுட்டேன். எனக்கு நீங்க தான் உயிர் கொடுத்தீங்க. இவ்வளவு போய் ஏன் போட்டாடி பொய் பேசுறீங்க? நான் கிளம்புறேன். ஐயோ மனைவியப்பா, மனைவி பார்த்தாலும் அழகாத்தான் இருக்கு. உங்க அப்பங்க உன் தந்தையார் அழி. இதற்கெல்லாம் காரணம் என் மாமா வாழங்க கர்மாண்ட மன்னன் தான் இந்த காரியத்தை செய்தார். அவர் எனக்காக செத்த பணத்திற்கு மாலையிட வேண்டும், திருமணத்தை செய்ய வேண்டும். அவரை கேட்டால் தான் தெரியும். அதனால அவரை கேட்கலாம். பகவானே, மருமகளே, நலமாக இருக்கிறாயா? நலமாக உள்ளேன் மாமா. அப்பா அதோடா சரி ஆகட்டும், நலமாகட்டும். அதாவது நான் வனத்துக்கு வேட்டைக்கு செல்வேன் என்றேன். என் மகன் என்ன வழிமறித்து, அப்பா கட்ட முடியாத கடனை கட்டுவதற்கு பிள்ளை, தூக்க முடியாத சுமையை தூக்குவதற்கு தான் பிள்ளை. நான் ஒரு தோளுக்கு மேல வளர்ந்துட்டேன். அலாந்திரமான காட்டுக்கு நான் வேட்டைக்கு போறான்னு சொன்னான். அவனை வழி அனுப்பி வைக்க கொடூரமான நச்சுள்ள பாம்பு அவனை கடித்து களத்திலே இறந்து விட்டார். அப்பொழுது அரண்மனை ஜோதியை அழைத்து ஆர்வலம் பார்க்க, அதாவது இறந்த மகனை எப்படி தகனம் செய்வது என்று பார்க்க, உயிர் பிரிந்த நேரத்திலே இவருக்கு கல்யாணம் பண்ணாவிட்டால் நாட்டிலுள்ள மக்களுக்கெல்லாம் பீடி அழிவு ஏற்பட்டுவிடும் என்று அழிவு ஏற்பட்டுவிடும் என்று ஆர்வட கணக்கு சொல்ல, அதன் பிரகாரம் அவனுக்கு இறந்தவனை வைத்து சத்யாவை திருமணம் செய்து வைத்தேன். அப்படியா? நீங்களோ தெரிந்தோ தெரியாமல ஒரு தவறு செய்து விட்டீர்கள். அதனால இந்த நாட்டை ஆள்வதற்கு இனிமேல் உங்களுக்கு தகுதி அல்ல. அதனால் என் கணவராக விளங்கக்கூடிய முத்துராஜுவிற்கு இந்த நாட்டை பட்ட கட்டி வைக்க வேண்டும். இந்த நாடு நிந்தனந்தனாபுரி இல்ல, தோட்டக்காட்டு அவனே ஆளட்டும். அத பொண்ணு